வெல்கம் டு ஸ்பைசி வேர்ல்ட் பை வினோ. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான சிக்கன் கிரேவி புரோட்டா சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு, கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகு, இதெல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு பொன்னிறமாக வணங்கி வரணும். இப்போ இது பொன்னிறமாக வணங்கி வந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸ் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இது வணங்குறதுக்காக சால்ட், டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வணங்கி வந்ததுக்கப்புறமா இதை சைடில் எடுத்து வச்சு ஆற வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 துண்டு பட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் சிக்கன் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் பிராய்லர் சிக்கன் எடுத்துருக்கேன், நீங்கள் நாட்டுக்கோழி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இதில் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோ குக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சியும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா. நான் இதில் ஆச்சி சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன மசாலாஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா சிக்கனில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்லோ குக் பண்ணுங்கள். ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஸ்லோ குக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நம்ம சிக்கன் நல்லா ஜூஸியாகும். அது மட்டும் இல்லாமல் கிரேவியோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ஸ்லோ குக் பண்ணி எடுத்திங்கன்னா தான் உங்களோட கிரேவியோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கும். இந்த ரெசிபி ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஃபார் புரோட்டா, சப்பாத்தி அண்ட் ரைஸ். இது எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.